சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். செவ்வாய் பயிற்சி அவ்வளவு முக்கியமானதா? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில செவ்வாய் பயிற்சி அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேதுக்கள் பயிற்சி, இந்த பயிற்சிக்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை கண்டிப்பா செவ்வாய் பயிற்சிக்கு நம்ம கொடுக்கணும். ஆனா பெரும்பாலானவங்க குரு பயிற்சி, சனி பயிற்சிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துல பாதி அளவை கூட செவ்வாய் பயிற்சிக்கு கொடுக்கறது இல்ல. செவ்வாய் பயிற்சி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கறத கூட தெரிஞ்சுக்க விரும்பாம ஒரு சில தேவையில்லாத செயல்களை செஞ்சு அழிவுகளை அவங்களே தேடிக்கிறாங்க. அதாவது செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் 40 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிட்டே இருப்பார். அப்படி அவர் பயிற்சியாகக்கூடிய காலகட்டத்துல ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான சுப பலன்களையும், ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மோசமான அசுப பலன்களையும் கொடுத்துக்கிட்டே போவார். பொதுவா ஒரு வீட்டுல இறப்பு மாதிரியான துக்க நிகழ்வுகள் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு எந்த விதமான நல்ல காரியங்களையும் அந்த வீட்டுல செய்ய மாட்டாங்க. கோயில்களுக்கு போறது, சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது, சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு தள்ளி வச்சிருவாங்க. ஒரு வகையில பார்க்க போனா இந்த 40 நாட்களும் தீட்டு காலம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த 40 நாட்களை கணக்குல வச்சுதான் நம்மளோட முன்னோர்கள் துக்கம் நடந்த வீடுகள்ல 40 நாட்களுக்கு சுப காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. எதனால இதை சொல்றேன் அப்படின்னா, செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகம் இல்லாத வீடுகள்ல பயணம் பண்றாரு அப்படின்னா அந்த 40 நாட்களும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கொடிய பலன்களை ஜாதகருக்கு கொடுப்பார். அதுவே சாதகமான வீடுகள்ல அமர்ந்து சுப கிரகங்களோட பார்வையோ அல்லது சேர்க்கையோ செவ்வாய் பகவானுக்கு கிடைக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க சுப பலன்களையும் ஒரு சில அற்புதமான யோகங்களையும் ஜாதகருக்கு செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவா செவ்வாய் பகவான் முழு பாப கிரகமாவே இருந்தாலும் அவர் சாதகமான வீடுகள்ல இருக்காரு அப்படின்னா ஜாதகருக்கு சுறுசுறுப்பை கொடுப்பார், உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார், உடல் வலிமையை கொடுப்பார். நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகத்தை செவ்வாய் பகவான் தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அரசு வேலைகள், போலீஸ், ராணுவம், இந்த மாதிரியான சீருடை பணியாளர்கள் சம்பந்தமான வேலைகள் இதை எல்லாத்தையுமே செவ்வாய் பகவான் தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவே ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பாதகமான வீடுகள்ல இருந்து அவருக்கு பாப கிரகங்களோட பார்வையோ அல்லது சேர்க்கையோ கிடைக்குது அப்படின்னா அந்த ஜாதகரை பிச்சைக்காரனாவும் நோயாளியாவும் மாத்திர வரைக்கும் செவ்வாய் பகவான் ஓயவே மாட்டார். அதாவது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் முழுமையா கெட்டு போயிட்டார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பூர்வீக சொத்துக்கள் எதுவும் கிடைக்காது, நிலம் மனை வாங்கக்கூடிய யோகங்கள் அமையாது. ஒருவேளை பூர்வீக சொத்துக்கள் அவங்க பேர்ல இருந்தாலும் அந்த சொத்துக்களை வளர்க்கக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் ஏற்படுத்த மாட்டார். முழுமையா அழிக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சகோதரர்களுக்குள்ள தொடர்ச்சியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார். தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கொடுப்பார், ரத்த காயங்களை ஏற்படுத்துவார், விபத்துக்களை ஏற்படுத்துவார். புற்றுநோய், ரத்த கொதிப்பு, எதிர்பாராத திடீர் மரணங்கள், இந்த மாதிரியான பெரிய அளவிலான பாதிப்புகளையும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். இதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை செவ்வாய் பயிற்சிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். குறிப்பா செவ்வாய் பகவான் தற்சமயம் நம்ம ராசிக்கு யோகங்களை கொடுப்பாரா அல்லது சோதனைகளை கொடுப்பாரா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை பாதகமான வீடுகள்ல இருக்காரு அப்படின்னா அவர் என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்துவார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே முன்னெச்சரிக்கையா இருந்துக்கணும். இதனால 12 ராசியை சேர்ந்தவங்களுக்குமே இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. அதை விட முக்கியமா இந்த பிப்ரவரி மாதத்துல நடக்க இருக்கிற செவ்வாய் பயிற்சி ரொம்ப சிறப்பான ஒரு செவ்வாய் பயிற்சியா இருக்க போகுது. அதாவது தற்சமயம் காலபுருஷனோட 9வது வீடான தனுசு ராசியில இருக்கிற செவ்வாய் பகவான் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு அப்புறமா 10வது வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மகர ராசி செவ்வாய் பகவானோட உச்ச வீடு. இதனால அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு உச்சம் பெற்ற செவ்வாயா மகர ராசியில சஞ்சாரம் பண்ண போறார். செவ்வாய் பகவானோட இந்த பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான யோக பலன்களையும் திடீர் முன்னேற்றங்களையும் கொடுக்க போகுது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மோசமான அசுப பலன்களையும் பெரிய அளவிலான பாதிப்புகளையும் ஏற்படுத்த போகுது. அந்த வகையில ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த சக்தி வாய்ந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான திருப்பங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ராசி கட்டத்துல 12 ராசிகள் இருந்தாலும் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோட பார்வை 3 ராசிகளுக்கு மட்டும்தான் நேரடியா கிடைக்குது. அதாவது மேஷம், கடகம், சிம்மம், இந்த 3 ராசிகளும் உச்ச செவ்வாயோட நேரடி பார்வையில இருக்குது. இதனால மற்ற ராசிகளை ஒப்பிடும்போது இந்த செவ்வாய் பயிற்சி குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் ரொம்பவே அற்புதமான சுப பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு ராசிக்கு உச்சம் பெற்ற கிரகத்தோட நேரடி பார்வை கிடைக்குது அப்படின்னா அந்த ராசிக்காரங்க பெரிய அளவுல உச்சத்தை அடைய போறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுலயும் முக்கியமா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் யோகாதிபதியா இருக்கார். அப்படிப்பட்ட யோகாதிபதி உச்சமடைகிறார் அப்படின்னாலே அதுவே மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கும். போதா குறைக்கு உச்சம் பெற்ற யோகாதிபதியோட நேரடி பார்வையும் சிம்ம ராசிக்கு கிடைக்கிறதால 2 மடங்கு ராஜ யோகங்களை சிம்ம ராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கும் அடைய போறீங்க.
அதாவது இந்த காலகட்டத்துல நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். தோல்வியோட விளிம்பிலேயே நீங்க இருந்தாலும் கடைசி நேரத்துல ஏதாவது அதிசயம் நடந்து அந்த தோல்வி கூட வெற்றியா மாறக்கூடிய காலகட்டமா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. அதுலயும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது மேஷம், கடகம், சிம்மம் இந்த 3 ராசிக்காரங்களும் அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கு செவ்வாய் பகவானோட நேரடி பார்வையில இருக்கிறதால இந்த 3 ராசிக்காரங்களோட மன உறுதி இந்த காலகட்டத்துல 2 மடங்கா அதிகரிக்கும். எந்த காரியமா இருந்தாலும் இவங்க துணிச்சலா இறங்குவாங்க. அதுலயும் முக்கியமா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பிறப்பிலேயே மன வலிமை உள்ளவங்களாகவும் மன உறுதி உள்ளவங்களாகவும் இருக்கிற காரணத்தால செவ்வாய் பகவானோட பார்வை கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே அதிரடியான முடிவுகளா இருக்கும். அதே போல கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சாதகமாவே இருக்கிறதால இவங்க அதிரடியான முடிவுகளை எடுத்தாலும் அந்த முடிவுகள் மூலமா இவங்களுக்கு சிறப்பான லாபங்கள் தான் கிடைக்கும். அடுத்ததா இந்த செவ்வாய் பயிற்சி காலத்துல சிம்ம ராசிக்காரங்க இன்னொரு முக்கியமான யோகத்தையும் அடைய போறாங்க. அதாவது மகர ராசியில உச்சமடையக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னோட சொந்த ராசியான மேஷ ராசியை நேரடியா பார்க்கிறார். யோகாதிபதி உச்சமடைஞ்ச நிலையில ஒரே நேரத்துல உங்களோட ஜென்ம ராசியையும் யோக ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு அப்படின்னாலே எண்ணற்ற யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது செவ்வாய் பகவானோட இந்த நேரடி பார்வை சிம்ம ராசிக்காரங்களோட திருமண தடைய முழுமையா உடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது கூடவே நீங்க சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி சிறப்பான லாபத்தையும் திடீர் முன்னேற்றங்களையும் இந்த காலகட்டத்துல கட்டாயமா எதிர்பார்க்கலாம். அதே போல சகோதரக்காரகனான செவ்வாய் பகவான் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்க தம்பி தங்கைகள் மூலமா ஒரு சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது காலங்காலமா சிம்ம ராசிக்காரங்க தான் அவங்களோட தம்பி தங்கைகளுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருப்பாங்க, வேலை வாங்கி கொடுத்திருப்பாங்க, வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருப்பாங்க, நிறைய பண உதவிகளை செஞ்சு அவங்களுக்கு ஒரு தொழிலையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்க. அதுவே அந்த தம்பி தங்கைகள் மூலமா இவங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைச்சிருக்காது, எந்த விதமான பிரயோஜனமும் இருந்திருக்காது. ஆனா செவ்வாய் பகவான் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்க தம்பி தங்கைகள் மூலமா ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களோட இக்கட்டான நேரங்கள்ல அவங்களோட ஆதரவு உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. இது கூடவே ஒரு சில சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தம்பி தங்கைகள் கூட சரியான பேச்சுவார்த்தைகள் இல்லாம ஒரு விதமான மனக்கசப்போடையே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இப்படி தம்பி தங்கைகள் கூட இருக்கிற மனக்கசப்புகள் கூட இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல முழுமையா விலகும். சகோதரர்கள் மூலமா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அடுத்ததா கண்டக சனியால நீங்க சந்திச்சு வரக்கூடிய உடல் ஆரோக்கிய பாதிப்புகள்ல இருந்தும் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சிறப்பான நிவாரணத்தை கொடுக்க போகுது. இதனால அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கும் சிம்மராசிக்காரங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பாதியா குறையும். அதே போல பூமிக்காரகனான செவ்வாய் பகவானோட நேரடி பார்வை கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க வீடு வாங்குறதுக்கும் நிலங்கள் வாங்குறதுக்கும் மனைகள் வாங்குறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா கடன் வாங்கியாவது நீங்க புது வீடு கட்டுறதுக்கும் கிரகப்பிரவேசத்தை நடத்துறதுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டமாவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. அதே நேரம் செவ்வாய் பகவான் என்னதான் உங்களுக்கு அற்புதமான சுப பலன்களை அள்ளி கொடுத்தாலும் உச்சம் பெற்ற செவ்வாய் ஒரு சில பாதிப்புகளையும் சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுப்பார். குறிப்பா இந்த காலகட்டத்துல உங்களோட முன்கோபம் 2 மடங்கு அதிகரிக்கும். எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னு யோசிச்சு பேசாம வார்த்தைகளை விட்டுட்டு அது மூலமா பிரச்சனைகளை சந்திப்பீங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசிக்காரங்க அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இதில் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த 45 நாட்களும் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல கூட வேலை பார்க்கிற எவனாவது ஒருத்தன் உங்களை கோபப்படுத்துற மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அந்த மாதிரியான சமயங்கள்ல நீங்க பொறுமையை இழக்கிறதுக்கும் அது மூலமா நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சிம்மராசிக்காரங்க இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல முடிஞ்ச வரைக்கும் நிதானமா இருக்க பழகிக்கோங்க. நிதானத்தை மட்டும் இழக்காம இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு காலகட்டமா இருக்கும். நன்றி, வணக்கம்.